guys, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட வண்டியோட பிரேக் தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா என்னோட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு ரேஷன் போயிருந்தேன். போகும்போதெல்லாம் வண்டி சூப்பரா தான் இருந்தது. வரும்போது இந்த 35 கிலோ அரிசியை எடுத்துட்டு வரும்போது வண்டி யாருனாலும் நின்றுச்சு, தள்ளிக்கிட்டே வந்தேன். அதனால இப்போ எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது பிரேக் தான் சேஞ்ச் பண்ணணுன்னாரு. அதை இப்போ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளக்கோட இந்த மாடல் பார்த்தீங்களா, இதை பிடிச்சி நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிளக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு இதை லாக் பண்ணி நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் பிளக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நியூ பிளக் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே அதை இப்போ இந்த நியூ பிளக் தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இதான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து இந்த பிஸ்டல் எடுத்தோம்ல, அந்த இடத்துக்குள்ள இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கிக் அடிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த புகை வர்றது இங்கே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இப்போ வந்து நல்லா லாக் பண்ணி பிடிச்சிங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வரும். 10 கிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு 3 கிக்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த புது இதை மாற்றலாம். இதை நல்லா டைட் பண்ணிங்க. நீங்கள் டைட்டாக லூஸாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த பிஸ்டல் இந்த கன்னில் எப்படி புல்லட் வரும் அதே மாதிரி இந்த வண்டியில் பிஸ்டல் வரும். அதனால் நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கேன். கட்டேடி இப்போ இதை லாக் பண்ணலாம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க. நேராக வச்சுருங்க காலை. கீழே போக மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கொஞ்ச நேரம் இதை வந்து வேலை விடணும். இப்போ இந்த ஸ்பீடு மட்டும் அன்னைக்கு இருந்துருந்தா நான் தள்ளியிருக்கேன், அந்த வேலையாக வந்திருக்காது. ஓகே பாய்.